ஹலோ விவர்ஸ், மல்லி சீரியல் ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம ராஜேஸ்வரிக்கும் சரி, நம்ம ரஞ்சிதாவுக்கும் சரி, மல்லியை இந்த கெதி ஆக்கினதுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் படாத பாடுபட போகிறாங்க. இந்த மாதிரி பாவம்லாம் செஞ்சால் கண்டிப்பாக நல்லாவே இருக்க முடியாதுங்க. நம்ம மல்லி சொன்ன விஷயம் தாங்க கரெக்டுங்க. ஒரு நாள் நாங்கள் சிரிப்போம், அந்த சிரிப்பை கூட உங்களால் ஒரு நாள் ஏற்றுக்க முடியாது, காலம் இந்த மாதிரியே இருந்துராது அப்படின்னாங்க. நம்ம மல்லி பேசுனதுக்காகவே மல்லியை நாம் ஓட ஓட அடிக்கணும், துரத்தி துரத்தி அடிக்கணுன்றதுக்காக இப்போ மல்லிக்கு ஒரு பிளானை போட்டு ஒரு ரூமில் அடித்து நம்ம மல்லியை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக நம்ம விஜய் சார் இவங்க ரெண்டு பேரையுமே சும்மாவே விடக்கூடாதுங்க. இப்போ என்னடான்னா நம்ம விஜய் சார் மல்லியை தேடும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அதுக்குள்ள நம்ம மல்லியோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னே தெரியலிங்க. இப்போது அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற ஆஃபீஸில் போயிட்டாங்க. எங்கடா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க திருன்னு முழிக்கவே, அதனால் மல்லியை எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னு அவர் தெரியல. அப்போ உங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சாலே எங்கன்னு தெரியலையா, ஏன் ட்ராக் பண்ணால் எங்கே இருக்காங்கன்னு மல்லி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு தவடிக்கு விடுறாங்க. அந்த அடி வாங்கல உண்மையாக சொல்ல போகிறாரா இல்லை அங்கேருந்து பயந்து ஓட போகிறாரான்னு தெரியலைங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம விஜய் சார் மல்லி இருக்கிற இடத்த நெருங்க போகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம மல்லிக்கு ஏதும் ஆகாது இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக விஜயும் மல்லியும் சேர்ந்து வாழ்ந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி கண்டுபிடிக்க போகிறாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.